எண்ணங்கள் எனக்கு காட் இந்த நாட்களில் சொல்லி கொடுத்தாரு. அக்டோபர் மாதத்துலேருந்து எண்ணங்கள் கவலைகளாக மாறி, கவலைகள்லாம் அந்த மண்டையில் போகும்போது அவங்களால ராஜ நடக்க முடியாதுங்க. அவங்களுக்கு பணம் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் ஒரு சின்னதாக மகன் பேசியிருக்க மாட்டார், எல்லாம் அப்படிதான் அப்படின்னு ஒரு கவலை வந்துடும். அந்த கவலை அப்படியே வளரும். எல்லா மனுஷனும் அப்படிதான் அப்படின்ட்டு நம்ம செஞ்சதெல்லாம் நினைப்பு வரும். நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சது, மற்றவங்களுக்கு இதெல்லாம் நினைப்பு வந்து நம்மளை என்ன செஞ்சிடும், அப்படியே ஓடுற ஓட்டத்தை தடுத்து பிளாக் பண்ணிடும். நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன், எந்த கவலை வந்தாலும் உடனடியாக நீங்கள் போக வேண்டிய இடம் எந்த மனுஷனும் கிடையாது, பைபிள் எடுத்துட்டு உட்காந்துடணும். இப்போ வந்து இயற்கை தளத்தில் இந்த மாதிரி பயம் இல்லை, பணம் இருக்குது. இப்போ நான் சொன்ன உதாரணம்லாம் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது புரியாது. நேச்சுரல் ரெல்மில் எவ்ரி திங் இஸ் சாட்டிஸ்ஃபைடு, ஆல் இஸ் வெல் இன் த நேச்சுரல் ரெல்ம்னும் போது அவங்க சூப்பர் நேச்சுரல் காடு, சூப்பர் நேச்சுரல் ஹேண்ட் அவங்க பார்க்கறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் நான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், எப்பொழுதும் எல்லாமே நல்லா இருக்காது. பைபிள் இருக்கு, தீங்கு நாளிலே அவனை எதிர்க்கும்படி இருந்திருக்கு. இருக்கா இல்லையாம்மா? தீங்கு நாள் என்னைக்குன்னு இருக்கா? அக்டோபர்னு இருக்கா? தீங்கு நாள் எப்போ வேணால் வரலாம். அதனால் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், நமக்கு மரணமே கிடையாதுன்னு நம்பணும். நீங்கள் அல்லேலூயா, அவர் வரும்போது நம்ம போயிடுவோங்க, அப்படி விசுவாசிங்க. இந்த அடக்கம் பண்ணுறதெல்லாம் எனக்கு பார்த்தா நிஜமாவே ஒரு நல்ல ஆனரபிள் பர்சன் கொண்டு மண்ணில் வைக்கிறத பொட்டியில் வச்சு அழியாமையில் எந்திரிப்பாங்க வச்சாங்க. எல்லாம் வசனம் வந்தாலுங்க நீங்கள் விரும்புங்க. நான்லாம் அதை விரும்புகிறேன். எப்படின்னா, பிறப்புன்னு இருந்தால் மரணம் ஒன்று உண்மைன்றதெல்லாம் உலகத்தார் சொல்லட்டும், ஆண்டவர் வர்ற வரைக்கும் நான் அவர் வரும்போது உயிருள்ள நாம் எதிர்கொண்டு ஓடுவோம். அதை நீங்கள் விரும்புங்கன்றேன். நான் கை வலிச்ச உடனே வயசாயிடுது இல்லைங்க அப்படின்னு சொல்லாதீங்க. எப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன்னா, ஒரு சோப்பலாங்கி கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஆக்டிவ் பர்சனாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆக்டிவ் பர்சன் தான் அவர். ஏன் அப்படி சொல்கிறாங்க அவர் ஆக்டிவ் பர்சனாலிட்டின்னு? ஆக்டிவ் பர்சன் ஏன் சொல்கிறாங்க? இந்த 1 2 3ன்னு ஓடும்பொழுது ஓட்டப்பந்தயத்தில் இப்படி நிற்பாங்க தெரியுமா? அவங்க யாரை பார்த்துட்டு இருப்பாங்க? அம்மா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்காது அந்த பிள்ளை அந்த நேரத்தில். இல்லை, விசில் அடிக்க ரெடியாக இருப்பான். விசில் விட்ட உடனே ஓடணும்ல, அந்த விசில் இப்படி எடுக்கும்போது வாயில் வைக்க போகிறாரா ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாயில் விசில் அடிப்பீங்களா செய்யலாமான்னு இருக்கிறவர் தான் யார்? அப்போ அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா ஆக்டிவாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? இப்போ நம்ம கிங்டம் மெசேஜ் கேட்குறோமே, அந்த கிங் இன்னைக்கு யாரு? ஹோலி ஸ்பிரிட் தான். ஃபாதர் காட் எங்கே இருக்காங்க? இந்த த்ரோன் ஹெவனில் இருக்காங்க. அவங்க ரைட் ஹேண்ட் சைடில் யார் இருக்கா? அதே இடத்துல நீங்கள் ஸ்பிரிட்டில் இருக்கிறீங்க. டியூவல் பர்சனாலிட்டி, அங்கே இருக்கீங்க இங்கே இருக்கீங்க. ஹெவனையும் ஹெவன்லி ரெல்மையும் நேச்சுரல் ரெல்மையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் பாருங்க, அந்த 2 பேர் போக திருத்துவத்தை நீங்கள் நம்புறீங்க இல்லைங்களா? 3வது நபர் யாரு? 1 2 3ன்னு அவர் பின்னாடி இருக்கிறதுனால அவருக்கு குறைவான ஒரு பவர் இல்லை அப்படின்னு நீங்கள் குறைவானவங்களை தான் பின்னாடி வைப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. புரியுதா நான் பேசுறது? 3 பேரும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்டு. 3 பேருக்கும் பயங்கரமான வல்லமை பவர் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்ந்தவங்க கிடையாது. ஆமேன். அப்போ நான் போகிறது நலமா இருக்குன்றாரு. பிலாத்துக்கிட்ட என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்லங்கிறாரு. நான் போகிறது நல்லதுங்கிறாரு. என் ராஜ்யம் எங்க உரியது இல்லைங்கிறாரு. அப்போ உயிர் போகிற நேரத்தில் அவருக்கு சென்டென்ஸ் கோர்ட்டு கொடுக்க போகுது என்னன்னு, கிருசிஃபை பண்றதுக்கு. அந்த நேரத்தில் எதை பத்தி பேசுறாரு? ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. அந்த நேரத்தில் இப்போ இந்த நாட்களில் வயசானவங்களாம் என்ன ஏதோ எனக்கு உடம்பு நல்லாயிடுமான்னு பேச மாட்டாங்க. என்ன பேசுவாங்க தெரியுமா? அந்த பத்திரத்தில் அண்ணன் பேரை போட்டிருக்கேன், பாப்பா பேரை போட்டிருக்கேன், நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளத்துலலாம் அதை லவ்டு ஒன்ஸ் தான் நினைப்போம். அது மாதிரி நம்ம லவ்டு ஒன்ஸ் அவருக்கு. நான் இவ்வளோ குத்த போகிறாங்க, என்ன இவ்வளோ ரத்தம் சிந்த போகிறேன், நான் இப்படி, அதெல்லாம் இல்லை அவருக்கு. என் ராஜ்யம், அந்த நான் போயிட்டேன்னா அந்த ராஜ்யத்தை என் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? ஆளுகை செய்யணும் அப்படின்னு அவர் அந்த கடைசி நேரத்தில் அந்த ஒரு காரியத்தை தான் இம்பாக்ட் பண்ணணும்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறார். அல்லேலூயா.
இப்போ நல்லா கவனிக்கணும். ஏன்னா நான் ரொம்ப பாரத்தோடு இருக்கிறேன் கொஞ்ச நாளாவே. என்ன பாரம்? எனக்கு எத்தனையோ பாரங்கள் இருக்கு. ஆனால் சுவிசேஷ பாரம் எனக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும். மோரோவர் இவ்வளோ கிங்டத்தை பற்றி பேசுகிறோமே அப்படின்னு நான் நினச்சி பார்க்கும்போது காட் எனக்கு ஒரு காரியத்தை காமிச்சாரு. என்ன கிங்டத்தில் யார் கிங்குன்னு சொன்னேன் சொல்லுங்கள்? ஹோலி ஸ்பிரிட் தான், ஆவியானவர் தான் கிங். இந்த எர்த்தில் யார் இருக்கா? ஆவியானவர் தான். கிரைஸ்ட் என்னவா இருக்கிறாரு? வேர்டா இருக்கிறார். அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குன்றது ஆவியும். ஆமா, வார்த்தைக்குள்ள இருக்கிறாரு. எங்க இருக்கிறார்? கர்த்தர் ஆவியானவர் வார்த்தைக்குள்ள இருக்கிறார். அப்போ அந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொண்டு உள்ள வந்துட்டு இப்ப ஆவியானவர் உள்ள இருக்கிறார், உங்களுக்கு உள்ள இருக்கிறார். இசைக்காரன்லாம் சொல்றாங்க, உயிரை கொடுத்து கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. 100 தடவை சொல்லுங்க, 150 ரூபா சொல்லிட்டு வாங்க மீட்டிங்க்குலாம் அவர் சொல்றாரு, செமினார்ல எல்லாம். சரிங்களா? இப்போ இந்த வருஷம் போன மாதிரியே வர வருஷம் போகக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது இருக்கணுமா இல்லையா? ஒரு பணத்தை டெபாசிட் பண்றீங்க, அந்த பணம் இந்த வருஷம் வட்டி கூடியிருக்கான்னு பார்க்குறோம். பிள்ளைங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம், அதுங்களுக்கு ஏதாவது நல்லது இருக்கான்னு பார்க்குறோம். கல்யாணம் பண்ணி கொடுத்தா அடுத்து குழந்தை இருக்கான்னு பார்க்குறோம். இப்படி ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறோமா இல்லையா? அப்போனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறவங்கள, இந்த 2025ல் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை இந்த உலகம் பார்க்கணும். அல்லேலூயா. நீங்கள் கட்டுண்டவர்களே கிடையாது, நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ ரோமர் 8:19 நான் இதை சொல்லிட்டு போனேன். என்ன சொல்லிட்டு போனேன்? ரோமர் 8:19 டக்குன்னு எல்லா சிருஷ்டியும் கவனிங்க, இந்த தேவ புத்திரர் வெளிப்பட காத்திருக்குதான். தட்டி இப்படி எழுப்பினா கூட சொல்ல தெரியணும். எல்லா சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. எப்பா வெறுமன காத்திருக்குதுன்னு எழுதுன நம்ப மாட்டோமா? என்ன நம்ப மாட்டோமா? ஆனா என்ன எழுதப்பட்டிருக்கு? ஆவலோடு கூட இல்ல, மிகுந்த ஆவலோடு. இதெல்லாம் நம்ம காட்ஸ் வேர்ட்லாம் சீரியஸாவே எடுத்துக்கிறது கிடையாது. பேங்க்ல காசு இல்லைன்னா ஒரு சீரியஸ்னஸ் வருது நம்மளுக்கு. வேற ஏதாவது உலக பிரகாரமான ஒரு பயங்கரமான சீரியஸ்னஸ் வருது. ஆனால் வேர்ட் ஆஃப் காட்ல சீரியஸ்னஸ்ஸே கிடையாது யாருக்குமே. நான் இந்த நாளில் உங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு வார்த்தையை இட்லியை டபக்குன்னு ஒரு இட்லியை போட்டு முழுங்குவீங்களா? எடுத்து தான் பிட்டு சாப்பிடுங்க. நான்லாம் ஒரு இட்லிக்கு தேங்காய் சட்னி, ஒரு இட்லி கார சட்னி, இன்னொரு இட்லி பொடி அப்படி சாப்பிட்றவண்ணா 2 இட்லி சாப்பிட்டாலும் அதை விட அதிகமாக நீங்கள் ருசிக்கணும் இதை. அல்லேலூயா. சிருஷ்டிகள்லாம் என்ன பண்ணுதா? மிகுந்த ஆவலோடு காத்திருக்கு. சிருஷ்டிகள்னா யாரு? சிருஷ்டிப்புனா யாரு? அதுதான் ஆன்சரு. எல்லாரும் சொல்லக்கூடாது. தண்ணி கூட அவர் கிரியேட் பண்ணது தான். பேர்ட்ஸ், அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், அப்புறம் என்னது? லைட்டு, வேற சன், மூன், எவ்வரி கிரியேஷன். நாட் ஓன்லி லிவிங் திங்ஸ், ஆல்சோ நான் லிவிங் திங்ஸ். அல்லேலூயா. கடல்ல இருக்கிற தண்ணி, வானத்துக்கு சூரியன், சந்திரன், மாவு, பானை, எண்ணெய், மவுண்டன்ஸ். மாவு பானைன்னா என்ன? எப்போ அதெல்லாம் கீழ்படிச்சு உடனே கிரகிச்சுக்குங்க. மாவு குறையாது உன் பானையில், ஜாரில் எண்ணெய் குறையாதுன்னு தான். அந்த சத்தத்தை அது கேட்டு என்ன பண்ணிக்குது? அது பெருகிருச்சு. லாசரோட செல்ஸ்லாம் அழிஞ்சு போச்சு 4 நாள். சரிங்களா? அந்த அவனோட அழிஞ்ச செல்ஸ் கூட அவனுடைய சிருஷ்டிப்பு தான். அல்லேலூயா. அழிஞ்ச செல்ஸ் அவன் பாடியில் இருக்கிறது கூட அவனுடைய சிருஷ்டிப்பு தானே. அது அழிஞ்சு போனதுக்கு கூட அது கேட்குது. தண்ணிக்கு கேட்குது. தண்ணிலாம் என்னது? அவருடைய சிருஷ்டிப்பு. அலை என்ன? சிருஷ்டிப்பு. காத்து சிருஷ்டிப்பு. வேற ஏதாவது இரும்பு மிதக்குது, இரும்பு என்ன? சிருஷ்டிப்பு. வேற ஏதாவது சொல்லுங்க நீங்க. காக்கா வந்து போடுது, காக்கா சிருஷ்டிப்பு. மீன் கக்குது, கொண்டு போய் யோனாவை. சொல்லுங்க நீங்க பைபிள் படி. தண்ணி வந்து திராட்சரசமா மாறுது. மீன் போய் இந்த பக்கம் போடுனா இந்த பக்கம் ராத்திரி முழுக்க போட்டேங்கிறான். போடுறா அப்படின்றதும் கோல்டு காயின் மீன் அப்படின் போது பாருங்க. நீங்கள் வீட்டில் போயிட்டு ஒரு ஹோம்ஒர்க்காக கூட பண்ணலாம். லிவிங் சிஸ்டர் இது ஆர்கன்ஸில் வந்து எது பிளான்ட் கிங்டம் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிச்சு? ஃபிக்ட்ரி பாருங்க. என் பாயிண்ட் அது. இன்னைக்கு வந்து ஆனிமல்ஸ் எப்படி இது பண்ணுது, பிளான்ட்ஸ் எப்படி பண்ணுது, கேலக்சிஸில் என்னெல்லாம் நடக்குது, இதெல்லாம் டாங்கி பேசுது பாருங்க. மழையை அடைஞ்சிருச்சு பாருங்க. திருப்பி மழை வருது. ஒரு ஆடு கரெக்டாக அந்த இடத்துல தான் சிக்கணுமா? எங்க நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர் இல்லைங்க.
நம்ம ஆண்டவர் மகிமை பிரதாபத்தை நம்ம பார்க்கணுங்க. அதுக்கெல்லாம் காடு இந்த சிட்டிலாம் ஏங்குதுமாங்கிறாரு. அது எப்படி ஏங்குதான்? மிகுந்த ஆவலோடு இருக்குதான். யாருக்காக? தேவபுத்திரர் இன்னைக்கு யாரு? நம்பன்னு சொல்லக்கூடாது, நானு சொல்லணும். நானு சொல்லுங்க. தேவபுத்திரர் யாரு? தேவபுத்திரர் முதல்ல தேவபுத்திரனா என்ன? கை கொடுங்க. யார் தேவபுத்திரர்? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. அப்ப அந்த தேவனுடைய ஆவி அப்படின் போது யாரு? இட்லி மேல ஒரு ஆவி வந்துருச்சா? அதுவா? ஆவின்ற இடத்துல கவனிக்கணும். அகிரிணையா நினைக்க கூடாது. இஸ் a person, he is a great person, powerful person, co-equivalent to Father God and Son of God. Hallelujah, hallelujah. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவ்வளோ பெரிய ஆவியானவர் உங்களுக்குள்ள வர்றதுக்கு தான் அன்னைக்கு அவர் என்ன செஞ்சாரு? மரிச்சாரு, உயிர் தெழுந்து வெயிட் பண்றாரு 40 days. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அவர் இதெல்லாம் முன்னாடி 16th chapter ஜான்ல எழுதி வச்சுட்டார். நான் போகிறது நலமா இருக்கும், நான் போகலைன்னா உங்களுக்கு ஒருத்தர் வரமாட்டாருங்கிறார். அவர் தான் அந்த தேற்றரவாளர். ஸோ தேற்றரவாளர்னா என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? உங்களை தேற்ற யாருமே இல்லை நீங்க நினைக்க வேண்டாம். எனக்குலாம் டஃபஸ்ட் டிஃபிகல்ட் டைம்ஸ் என்னுடைய மேக்சிமம் டேஸுங்க. என்னை சிலர் கேட்பாங்க, இப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? டிஃபிகல்ட் அண்ட் டஃபஸ்ட் டைம்ஸ்ல நான் நிறைய நாள் இருந்திருக்கேன். அது ஒண்ணுமே என்ன பண்ணலைங்க. அதை நான் அவமானப்படுத்தினேன். அந்த டிஃபிகல்ட் டைம்ஸையும் அந்த சேலஞ்சஸையும் நீ என்கிட்ட வந்தனா உனக்கு தான் கேவலன்னு சொல்லியிருக்கேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ புத்திரர்னா தேவனுடைய ஆவியில நடத்தப்படணும். ஓன்னு உட்கார்ந்து அழுவக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஆவியை பெற்றவர்கள் மாமிசத்தின்படி நடக்க மாட்டார்கள். மாமிசத்தால் பிழைத்தால் நீங்கள் சாவீர்கள் அப்படின்னு இருக்காங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர். ஆவியினாலே, இன்னொரு தடவை வாசிங்க. ஆவியினாலே, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். சரீரத்தின் செய்கைகளை எப்படி அழிக்கிறது? சரீரத்தின் செய்கைகளை எப்படி அழிக்கிறது? ஆவியினாலதான். ஒரு உதாரணமா சொல்லுங்களேன். ஆவியினாலே சரீரத்தின் செய்கை, சரீரத்தின் செய்கை நீங்க அழிக்கணுங்கிறாரு. அப்ப நீங்க பிழைக்கலன்றாரு. ஆவியானவர் உள்ள இருக்கிறாருன்ட்டு, உள்ள இருக்கிறாருன்ற நினைவோடையும் அந்த எண்ணத்தையும் நீங்க வளர்த்து என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ என்னுடைய உதாரணத்தை சொல்றேன். பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு தேவைக்கு பணம் இல்லை. உடனே இந்த மைண்டை நான் என்ன பண்ணக்கூடாது? பாருங்க, எப்பவுமே நம்ம கஷ்டம் தான் இருக்குல்ல, நமக்கு யார் இருக்கா கொடுக்கல, அப்படி அந்த கட்டத்துக்கு போகக்கூடாது. அப்போ நான் என்ன செய்கிறேன்? அந்த எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரால் நான் என்ன பண்ணுறேன்? அந்த மாமிசத்தின் கிரியை நான் என்ன செய்கிறேன்? அழிக்கிறேன். இது ஒரு தோல்வியாக தெரியுது. இந்த தோல்வியில் என்ன பெரிய தோல்வின்றேன் நான். இவங்க நேசிக்கிறேன், இவங்க பெரிய நேசம் கர்த்தரோட அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தத்துக்கு வருது? அழிக்கிறோம். யாருடைய உதவி இருந்தால் அழிக்க முடியும்? ஆவியானவருடைய உதவினால தான் நீங்கள் அழிக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்களா? பிழைப்பீர்கள். பிழைக்கிறது நாட் சர்வைவிங், ஹாப்பிலி லிவிங், நாட் சர்வைவிங். செடியெல்லாம் தண்ணி ஊற்றினா வாழுது, தண்ணி ஊற்ற மறந்துட்டோன்னா அது என்ன செய்யுது? தட் இஸ் சர்வைவல். பட் நமக்கு அப்படி கிடையாது. அபண்டன்ஸ். ஸோ அந்த வசனத்தின்படி, ஆவியின்படி நம்ம நடத்தப்பட்டு மாமிசத்தின் கிரிகளை அழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிழைக்கலாம். அந்த பிழைக்கிற பிள்ளைகள் தான் தேவபுத்திரர்கள். எல்லாரும் ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போகிறதுனால கிடையாது. நீங்களும் நானும் இந்த வருஷத்தில் பைபிளை படிச்சுட்டு எப்படி இருக்கணும்னா, பைபிள் சொல்கிறபடி வாழ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆவியில் எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ, அப்படின்னா இந்த கண்ணு பார்க்குது, இந்த காது ஒன்று கேட்குது. அல்லேலூயா. உடனே இந்த மைண்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணுது. ஐயோ நமக்கு இந்த வியாதியாக இருக்குமா, ஐயோ இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, ஐயோ என்ன ஆகிட போகுதுன்னு தெரியலையே. அல்லேலூயா. மாமிசத்தில் இதை தான் இனி வருகிற நாட்களில் நீங்கள் பார்க்கணும். அப்படிப்பட்டவங்க தான் தேவ புத்திரர்களுங்க. மாமிசத்தின்படி நீங்கள் வாழ்ந்தா நீங்கள் தேவ புத்திரர் கிடையாது. ஒரு டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை போய் செக் பண்ணுங்க, தப்பு கிடையாது. கல்யாணம் பண்ணோம், பிள்ளைகளை பெற்றோம், படிக்க வச்சோம், திருப்பி அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோம், அப்புறம் பேர் எல்லாத்தையும் தாண்டிங்க கடவுளுக்கு நீங்கள் என்னங்க செஞ்சீங்க?
தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க என்னவா இருக்கீங்க? எதுக்காக ரட்சிக்கப்பட்டீங்க? ஒரு சோலுக்கு ஏதாவது ஆசீர்வாதமா இருந்திருக்கீங்களா? அட்லீஸ்ட் உங்களுக்கே ஏதாவது ஆவியில் ஆசீர்வாதமா இருக்கீங்களா? சொல்லுங்க. வாழ்க்கையில நீங்க எவ்வளவு தூரத்துல நீங்க மைல்கல்லை தாண்டினாலும் கர்த்தருடைய ஆவியினால நடத்தப்பட்டு நீங்க என்ன செஞ்சீங்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படணும். அப்பதான் நீங்க யாரா இருக்கிறீங்க? சொல்லுங்க எல்லாரும். யாராமா இருக்கிறீங்க? தேவபுத்திரர். இந்த தேவபுத்திரர் வெளிப்படுறதுக்கு சிருஷ்டியானதுன்னா இப்ப நான் சொன்னேன், எது வேணாலும். இப்ப ட்ரெயின் போகுது, நான் என்ன பண்ண, ஒரு அம்மாச்சி நானும் தான் அப்ப பார்ட்னர்ஸ், நாங்க பிரேயர் பார்ட்னர்ஸ். அவங்க காலேபு, நான் ஜாஷுவா மாதிரி இருக்கேன். அவங்கள தரதர எடுத்துட்டு ஓட முடியுமாங்க? ட்ரெயின் அம்மா இருந்தால் கூட, அம்மா ட்ரெயின் நிற்கிது, அவங்க சரீரம் வெயிட் ஆனவங்க, அவங்கள தரதரன்னு நான் இழுத்துன்னு போக முடியாது. என் லக்கேஜி அவங்க லக்கேஜி, அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நான் போகும்போது சொன்னேன், ட்ரெயின் நீ நின்னே ஆகணும்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? நீ நில்லுன்ட்ட. அப்போ சிருஷ்டியானது என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தது. நில்லுன்ட்டேன். நின்னா அப்போல்லாம் 10:30 எடுத்துருவோம். இப்போல்லாம் 11 மணிக்கு வச்சுருக்கான் ராக்ஃபோர்ட்டு. நாங்கள் அந்த S2ல போய் ஏறி அவங்கள மெதுவாக ஏற்றின உடனேங்க எங்கள் சீட்டில் உட்காரோம் போகுது. அங்கே உட்காந்து நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நீங்கள் யார், எதுக்கு நிற்குது, யாராவது பாலிட்டிஷியன்ஸ் யாரும் வந்திருக்காங்களான்னு எட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன டெஸ்டிமோனி சொல்லுவேன் நான். எட்டி பார்க்குறாங்களா, எல்லாம் எட்டி பார்க்குறாங்க, எதுக்கு நிற்கிதுன்னே தெரியலன்றாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் பிளாட்ஃபார்மில் இருக்கோம், நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஏற்றிட்டு லக்கேஜ் தள்ளிட்டு வந்து அப்படான்னு உட்கார்ந்தேன். நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நாங்கள் ரொம்ப பெரிய ஆளுங்க, நாங்கள் வேதனையாக இருக்குது எனக்கு கொஞ்சம். ஆனால் நான் சொன்னேன், என் வாயில் வருது பாரு, நாங்கள் ரொம்ப பெரிய ஆளுங்க. சிரிக்கிறாங்க அவங்க. உங்களுக்காக தாங்க இவ்வளோ நேரம் ட்ரெயின் வெயிட் பண்ணுது. அதுமாதிரி எனக்கு தெரிஞ்ச சில ஊழியர்கள்லாம் ஃப்ளைட்டில் அந்த மாதிரி இந்த இடத்துல நிற்கும்னு போட்டிருப்பான், இந்த இடத்துல இருக்குன்னு ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில். இவருக்கு லேட் ஆகிடுச்சான். இவர் போன உடனே அந்த பைலட் எடுக்க முடியலையா. அந்த பைலட் எடுக்கிறான். இவர் என்ன சொல்கிறாரு, ஃப்ளைட்டை நீ நான் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டேன். இதை மாதிரி வாழுற வாழ்க்கை தாங்க தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு. இது எப்போ தெரியுமா வரும்? சில பாடுகள் வழியாக போனாதாங்க வரும். உங்களுக்கு நேச்சுரல் ரெல்மில் எல்லாம் இந்த ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் இப்படி ஜெபிப்பீங்களா? சொல்லுங்கள். இவர் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறதுக்குள்ள பைலட்டு ஓடி போய் ஏறாராம். அந்த பைலட் இது பண்ணும்போது அங்கே இருக்கிற வாட் இஸ் ராங், திஸ் மேன் இஸ் ராங்னாராம். வாட் இஸ் ராங், இவர் தான் ராங், இவர் வரணும்னு தான் இந்த இப்படி பண்ணியிருக்குன்னு டக்குன்னு ஃப்ளைட் கிளம்பிடுச்சிங்க. அப்போ சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்குது. எதுக்காக? இப்போ இந்த உலகம் கெட்டு கிடக்கிறதுக்கு யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் காரணம்? இந்த பொல்லாதமா இருக்குது, அதுக்கு யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம தாங்க. அட்லீஸ்ட் என்ன உலகத்துக்கே வேணாம் ஐயா, நம்மளுடைய வாழ்க்கையிலாவது நம்மளுடைய காரியங்களுக்கு நம்ம செய்யலாம்ல. நம்ம வீடு, நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பத்தில் சொல்லுங்க, செய்யலாமா செய்யக்கூடாதா? ஏன் செய்ய மாட்டோங்கிறது தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஏன் அந்த ஆவிக்குரிய செய்கை, அதாவது மாமிசத்தின் கிரியை ஆவியில் அழிக்க மாட்டேங்கிறோம்? தேவபுத்திரனா வெளிப்பட மாட்டேங்கிறோம்? என் கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? ஏன்? உடனே நம்ம பார்க்கறது கண்ணு. இந்த கண்ணு என்ன செய்யுது? பார்க்குது. இந்த காது உடனே கேட்குது. உடனே அந்த ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுது? அதாவது ஒரு வசனம் இருக்கு, என்ன இருக்குது? நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை படிக்கிறேன், படிச்சிருக்கீங்களா நீங்கள்? கேட்குற கண்ணும் காண்கிற காதையும், கேட்குற காதும் காண்கிற கண்ணையும் யார் படித்தா? எவ்வளோ அதை நான் படிக்கிறேன், அதை திருப்பி படிங்கிறார் ஆண்டவர். ஏன்? வாசிக்கலாம். 20:12 பாருங்க. 20:12 நீதிமொழி. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். ஆஹா, அருமையா. கர்த்தர் உண்டாக்கினார். அப்ப நான் கேட்கிற மற்றெல்லாம் அவர் உண்டாக்கலையா? உன் கருவை என் கண்கள் கண்டது, நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் இருக்கின்றாரு. அதாவது இதெல்லாம் அவர் உண்டாக்குனாலும் இந்த உலகத்துல நீ இருக்கும் பொழுது இதுதான் கேட்வே உனக்கு. நீ அவரோட ஆவியிலிருந்து மாமிசத்தின் கிரைகளை அழிக்கணும்னா இந்த ரெண்டையும் நீ கவனமா வச்சுக்கங்கிறார். அதனால சொல்றாரு, இது நான் உண்டாக்குனது, அதனால என்னது இதுங்கிறாரு. இந்த கண்ணு யாருது? அவ்வளவுதான்.
இந்த கண்ணு அவர் உண்டாக்குனதுன்னு நினைக்கணும். அப்ப மற்றதெல்லாம் உண்டாக்கலன்றதை விட இந்த உலகத்திலிருந்து அந்த கிரியைகளிலிருந்து நான் வேறு பிரிக்கப்பட்டவளா வாழறதுக்கு என்னை கெடுக்கிறது எதுன்னா இந்த காது இந்த கண்ணு தான். அதனால அது உண்டாக்குனது நம்ம நினைச்சுக்கணும். அடிக்கடி அடிக்கடி ஒரு சண்டை போடுன்னு சொல்லும், பாத்திரத்தை இப்படி போடுறாங்க, அதை நம்ம பார்க்குது, பார்த்த உடனே இந்த கண்ணு பார்த்த உடனே என்ன செய்யுது, அங்கே விட்டு போய் இந்த மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு பிரச்சனையை சொல்றாங்க. அவ ஏன் தட்டை விளக்காம அப்படி போடுறா, அதை அவங்க போட்டா என்ன, அவளதையும் சேர்த்து விளக்குங்க சொன்னேன்னா ஒரு வாரம் விளக்குங்க, அவ யாரு நான் யாருன்னு உடனே சண்டை வருது. புரியுதுங்களா? அப்ப நான் சொல்ற சத்தம் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இத மாதிரிலாம் நம்ம மாமிசத்தின் கிரிகளை அழிக்கிறதுக்கு இது ரெண்டையும் கவனிக்காதனால நம்ம ஆவியில அழிக்க முடியல. அதனால சிருஷ்டிகள்லாம் ஏங்குதா, நானே எவ்வளவு கஷ்டப்படுறேன், சிருஷ்டி எங்கன்னா எனக்கு என்ன. அப்போ காட்லின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு ஃபேக்கான ஆவிக்குரிய பிள்ளைகளா, ஆனா விக்டோரியஸா வாழறதுக்கு தான் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாம் நீ சொன்ன அடங்கும். ஃப்ளைட்டு நிற்கும், ட்ரெயின் நிற்கும், பணம் வரும், வியாதி ஓடும், அப்புறம் இந்த சூரியன் நிற்கும். ஒரு என்னோட ஸ்டூடெண்ட்டை அடிக்கடி லீவ் போடுவாங்க. நடவு சீசனில் அந்த பிள்ளை நடவு நடப்போவா. 10 நாள் ஏன் இங்கே வா, எதுக்கு லீவ் எடுக்கிற, நீ நல்லா படிச்சுட்டு இருந்தேன் மிஸ், எங்கள் அம்மாவும் நானும் நடவு நட்டாதான் மிஸ்ன்ற. அதை 10 நாள் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுக்கு போடுற, இந்தமாரி நடவுக்கு அந்த காசு வச்சுக்குவா. அன்றைக்கு நான் அவளை பார்க்கும்போது எனக்கு ஒரு கம்பேஷன் இருக்கும். அதனால் நான் சொன்னேன், ஏசப்பாவை நம்பு பாப்பா, நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவளை கடவுளுக்குள் நடத்திட்டேன். 10 நாள் லீவில் 8 நாள் படிச்சுன்னு 2 நாள் ஏர்ன் பண்ணலாம். அந்த வயலுக்கு இறங்கின உடனே மழை வர மாதிரி ஆயிடுச்சு. உடனே எல்லாம் இறங்கிட்டாங்க. இவ வானத்தை பார்த்து, இந்த மிஸ்ஸு சொன்னாங்களே எல்லாமே உனக்கு அடங்குன்னு, இந்த மிஸ்ஸு சொன்னாங்க என்னன்னு, எது வேணா உனக்கு நடக்கும் பாப்பா, நீ ஏசப்பாவை நம்புனா அப்படின்றது. இளங்கன்று பயம் நடக்குமா அப்படின்னு இல்லை, உடனே நம்புறா. எல்லாம் வயலில் இறங்கிட்டேன், அம்மா மழை வருது வாங்க எல்லாம் கரையருங்கிறான். இன்னைக்கு ஒரு நாள் அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, சம்பளம் போகிறத விட ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் வேஸ்ட்டாக போச்சு. இனிமேல் ஸ்கூலுக்கும் வர முடியாது. அதனால் ஜீசஸ் இந்த வெளிச்சம் வரணும், இப்போ எனக்கு இந்த வானம் வந்து வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் வேகமாக கரையிடுறாங்க. இவ கரையேறவே இல்லை. என்ன செய்யலை, அந்த சகதியில் நின்றுக்கிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு காலை கழுவிட்டு அப்படியே இருக்கா. மா வெளிச்சம் வந்துருச்சு போங்க போங்கன்றான் எல்லாம். இந்த ஓனர் சிரிக்கிறா. அவள் வந்து சொல்கிறா, மிஸ் நான் ஏசப்பா புள்ள மிஸ்ன்னு அவன் சொல்கிறான். இது மாதிரி நிறைய சாட்சி சொல்லுவேன். இயற்கையவோ உங்கள் பிரச்சனையவோ உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியினால் இந்த மாமிசத்தின் கிரிகளை நீங்கள் அழிச்சிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அப்படி அனுபவங்கள் இருக்கா? உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிது, அதை நீங்கள் அழிச்சிருக்கீங்களா? உங்களை கவலைப்படுத்துது, அதை நீங்கள் அழிச்சிருக்கீங்களா? அதுக்கு தாங்க அவர் சொன்னார், விக்டோரியஸாக வாழறதுக்கு தாங்க சொன்னார். என்ன சொன்னார், நான் போய் ஒரு தேட்டர்வால் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. என் ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்ல, அவர் வந்து ராஜாவா என் பிள்ளைங்களை ஆளுவார், அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்கன்றார். ஈஸ்டர் வரும், கிறிஸ்மஸ் வரும், ஈஸ்டர் வரும், நியூ இயர் வரும், எல்லாம் வரும். பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு? He has the royal power. நீங்கள் பரிசுத்தாவினர் வரும்பொழுது நீங்கள் அது ஆம்பிளிஃபைடில் என்ன இருக்குது தெரியுமா, ராயல் பவர்னு இருக்கு. என்ன அடைவீங்க அப்படின்னா, உங்களை பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க உலகத்தில் உங்களோட பெருசே கிடையாது அப்படின்னு ஒரு திமிரு வந்துடும் உங்களுக்கு. அவங்க எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் அவமரியாதை பண்ண மாட்டோம். ஆனால் இவங்க சொல்லிட்டு போட்டும். என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் சேர்க்கும்போது ஜூன் 1ஆம் தேதி வாங்கங்கிறாருங்க. சொல்லியிருக்கேன் இதை நான், ஜூன் 1ஆம் தேதி வாங்கங்கிறார். யார்? அந்த ஃபாதர் ஜேம்ஸ். எனக்கு முன்னாடி கியூவில் போனவங்கலாம் இப்படி காமிச்சிட்டு போகிறாங்க. ஜூன் 1ஆம் தேதியா சார் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா எனக்கு தான் வர சொல்லியிருக்கிறார். பார்த்துக்கலான்ட்டு வந்துட்டேன். யாராவது ஒரு அரசியல்வாதிகள் ஏதோ மண்டையை போடுறது அவருக்கு தெரியுமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் குஷியாக இருக்கேன். 1ஆம் தேதி நிச்சயமாக ஸ்கூலில் வந்து 1ஆம் தேதியே லீவ் போட முடியாதா இல்லையா தெரியுமா உங்களுக்கு அதை பற்றி? நீங்கள் 1ஆம் தேதி லீவ் போட்டால் மே மாதம் ஃபுல்லாக நீங்கள் லீவ் எடுத்த மாதிரி ஆகிடும். அவர் வர சொன்னது 10 மணி, நான் அங்கே போய் 10 மணிக்கு சைன் பண்ணிட்டு வர்றதுனாலும் நான் லீவு தான். அது பொல்லாத ஹெச்எம் அவங்க. அதனால் இந்த ஹெச்எம்மோட நமக்கு உள்ள இருக்கிறவர் பெரியவர் ஃபாதர் வந்து 1ஆம் தேதி வாங்கம்மா, ஜூன் 1ஆம் தேதி வாங்க பார்க்கலான்றாரு. 2 குழந்தைங்களையும் சேர்க்கணும். அப்போது யாருமே வரைய, எல்லாமே நான் தான். அப்போது ஐயோ எல்லாமே நான் கஷ்டப்படுறேன், நான் இருந்தால் தான் ஜெயிப்பேன்னு கர்த்தர் என்கிட்ட கொடுத்துட்டாருன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆமென்.
அந்த 1ஆம் தேதிக்கு முன்னாடி மே 28 கலைஞர் கருணாநிதி சிஎம்மா இருக்கிறவர் சொல்றாரு, அதிக உஷ்ணத்தின் காரணமாக இப்போதான் அது ஃபேஷன் ஆயிடுச்சு. நிறைய என்னட்டேருந்து தான் அது ஃபேஷனாகவே வந்துச்சு. அதிக உஷ்ணத்தின் காரணமாக 10 நாள் லீவு தமிழக பள்ளிக்கூடத்துக்குன்னு போட்டார். என்ன சந்தோஷப்பட்ட தெரியுமா? அப்போ சொல்றாரு, நீ என்ன கேட்டாலும் நான் தருவேங்கிறார். நம்ம மண்டையை தான் சரிப்படுத்தணும். நம்ம மண்டை எங்கெல்லாம் வந்து சரியாகலையோ அப்போல்லாம் வெற்றி கிடைக்காதுங்க. இல்லை சார் இப்போ 1ஆம் தேதி சார்னு சொன்னா போமான்னு இருப்பார், அவ்வளோதான். அவ்வளோ ரஷ் நிற்குது. இதை மாதிரி எல்லா சிற்றிப்புமே காத்திருக்கும்போது நான் வந்து அதை ஆளுகை செய்யாமல் என்னுடைய மாமிசத்தின் கிரியைகளை ஆவியினால் அழிக்கிறதுக்கு எனக்கு பவர் இருக்குது. அந்த ராயல் பவர் தான் பரிசுத்த ஆவியானவர் நான் நினைக்காம தண்டமாக நான் வாழ்ந்தேன்னா என் வாழ்க்கை ஒரு தோல்வியவே முடியும். அப்போ இதுக்கு நான் ஆவியானவர் யாரு, எப்படி இருக்கிறாரு? அவர் ராயலா இருக்கிறாரு. அவருடைய பவரை நீங்க யாரோட ஒப்பிட முடியும்? யாரோடையுமே ஒப்பிட முடியாது. அது யாருடைய ஆவி? கமான், யாரோ சொல்லுங்க, அது யாருடைய ஆவி? பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம்ட்டாரு ஜீசஸ். அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து யாருடைய ஆவி? அது கிறிஸ்துவனுடைய ஆவின்னு சொல்லணும். கரெக்ட் ஆன்சர் அதுதான். யாருடைய ஆவி? நான் போயின்னு சொல்றாருல்ல, அப்ப அது அவர் போனது யார்? ஜீசஸ். அப்ப யாருடைய ஆவி அது? கிறிஸ்து வந்து ஒரு கண்ணத்துல அடிச்ச இன்னொரு கண்ணத்தை காட்டுனாரு. அந்த ஆவியானவர் அவரு. சொல்லுங்க. இந்த நமக்காக ஜீவனை கொடுக்கும்பொழுது அறை வாங்கிட்டு துப்பிட்டு அவரை துப்பும் பொழுது அறை வாங்கும் பொழுது அவர் வியாகுலப்பட்டு என்னங்க அழுதது ஜெபிச்சது, என்னோட ஜெபிக்க மாட்டீங்களான்னு கெஞ்சு அந்த ஜீசஸ் இல்லைப்பா. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போடுற ஜீசஸ் கிடையாது. யூதாவின் ராஜசிங்கமா இருக்கிறார் இன்னைக்கு. அவர் வாயை திறக்க ஆவின் பட்டயம் புறப்பட்டு போயிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தலையில என்ன இருக்குதான் தெரியுமா உங்களுக்கு? முள்முடி இருக்கா? இப்ப கிரீடங்கள் இருக்கு, கிரீடங்கள் இருக்கு. அவர் கண்ணு எப்படி இருக்கு? அக்கினி ஜுவாலையா இருக்கு. எதுக்கு அக்கினி ஜுவாலையா இருக்கணும்? கோமதி சிசு வரும்போது ஏதோ ஒரு எனிமி வரானா, அந்த இவங்க போகும்போது ஆவியானவர் ஒரு அக்கினியா அவங்க எனிமி அப்படி பார்ப்பாரு. அவ்வளோதான், அந்த பக்கம் வர முடியாது. அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் தான். அந்த கண்ணுல என்ன செஞ்சிருவாரு? உலைக்களத்தில் காய்ந்த மிதிச்சிருவாரு. வெங்கலத்தை இடிச்சேன்னா அதுக்கு தான் வலிக்காது, இடிக்கிறவங்களுக்கு தான் வலிக்கும். அது உலைக்களத்தில் காய்ந்த. இதெல்லாம் படிக்கும் போதே ருசிச்சு படிக்கணும். பிரகாசமான அப்படி மட்டும் இல்லை, அந்த இதில் இருக்கு 2ஆவது சாப்டர்ல உலைக்களத்தில் காய்ந்த வெங்கலம் போன்ற பாதம். அந்த ஹீட்டை ரொம்ப கிரகிச்சுக்கும். அது வெங்கலம் என்ன செய்யும்? ஹீட்டை கிரகிச்சுக்கும். வெங்கலம் போன்ற பாதம்னா அந்த அக்கினினால என்ன செய்வாரு? சத்துருவ. அவ்வளோதான். அப்படின்ற எண்ணம் இருக்கும்போது நீனே போய் மிதிச்சிடலாம். அல்லேலூயா. இதெல்லாம் என்னைக்கு இங்கே செய்ய போறீங்க? முதல்ல உங்களுக்கு பிக்சர் புரியுதா? ஆவியானவர் என்ன பிக்சர்ல இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து இருந்த மாதிரி அவர் வந்து அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல இல்லை, துக்கமா இல்லை, வியாகுலத்தோட அழுவுல, ஏன் என்னை கைவிட்டீர்னு பிதாவினிடத்துல கெஞ்சுற மாதிரி இல்லை. இன்னைக்கு கம்பீரமா இருக்கிறாரு, யூதாவின் ராஜசிங்கமா இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அதை அந்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா உங்க நடை எப்படி இருக்கும்? உட்டை எப்படி இருக்கும்? பேச்சு எப்படி இருக்கும்? கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன். ஏன்னா பிச்சைக்காரரை நம்பின மாரி. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் விசுவாசத்தில் தான், அதில் தானங்க பிரதர் வாழணும்னு. விசுவாசத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னா பைபிளே சொல்லுது விசுவாசத்தில் தான் இரு, விசுவாசத்தினால் வராத யாவும். ஆஹா, நீ விசுவாசிக்காம உனக்கு ஒன்று வந்துச்சுன்னா அது பாவம்னே பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நீங்க வச்சிருக்கிறீங்கன்றத நான் இப்ப சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது மாமிசத்துல உங்களை அட்டாக் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க, வீட்டிலே இருப்பாங்க. இப்பதான் மாமிசத்தின் கிரைகளை அழிக்கலாம்னு நினைச்சு சண்டை போட வேணா நினைக்கிறேன், சண்டை போட வைக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இல்லை வேற ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டைம் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்யலாம்? சிருஷ்டி வெளிப்பட போதிப்ப. அப்போ நீங்கள் உங்கள் மூலமாக தான் என்ன செய்யலாம்? அப்போ சொல்லுங்கள், எப்படி செய்யலாம்? அதை சமாளிக்கலாம். உடனடியாக உங்கள் மண்டையில் ஒரு வசனத்தை உடனடியாக நீங்கள் சொல்லி வச்சுக்கணும். இது மாமிசத்தின்படி நான் நடக்க மாட்டேன். இந்த டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உடனடியாக வரணும். ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இந்த மாதிரி இவங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, உடனே மாமிசத்தின்படி பார்க்கக்கூடாது. பக்கத்தில் அடிச்சு சொல்லுங்க,
இந்த இடத்துல தான் நம்ம உழுற இடமே எது? நம்ம உழுற இடம் எது? நம்ம உழுற இடம் தெரியுமா? எவ்வளோ பெரிய அந்நிய பாஷை பேசினாலும் நம்ம விடுற இடம் அதுதான். நம்ம அந்நிய பாஷை இஸ் நாட் த பரிசுத்த ஆவியானவர். இஸ் நாட் த லாங்குவேஜ் அக்ரினே கிடையாது அவர். இட் இஸ் a sign of Holy Spirit. அவர் இருக்கிறாங்கிற சைனு. ஆனால் இவரை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்நிய பாஷையும் பேசினாலும், நீங்கள் அந்நிய பாஷை பேச முடியாத இடத்துலையும் என்னங்க அந்த ராயல் பவரை இந்த மண்டையில் எப்படியா சொல்கிறாரு பார்க்கலாம். எவங்க உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்கள கழுத்து பிடிச்சி உங்ககிட்ட கொண்டுட்டு வருவார். கேரண்டி கொடுக்குறேன். எவங்க முன்னாடி நீங்கள் அழுதீங்களோ அவங்க முன்னாடி உங்களை தலை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ எப்போ அது எந்த இடத்துல நம்ம விழுறோம்னு தெரியுது உங்களுக்கு? எந்த இடத்துல விழுறோம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் இன்னையிலேருந்து நான் சொல்கிறேன், மாமிசத்தில் உடனே எடுக்கக்கூடாது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு நாளைக்கு பண்ணிங்கன்னா அசட்டையாக போய்டும். அது வந்து உங்ககிட்ட வராது. எத்தனை பேர் நான் பேசுறது முதல்ல புரியுதா? அதுதான் இயேசு சொல்கிறார் பாருங்க, என்ன அழகா. 2 கொரிந்தியரா? ஆமாம், 2 கொரிந்தியர். இப்போ இன்னொன்று சொல்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, நீ ஆவியானவர் சொன்னால் உனக்கு நீ சொன்னால் சரியாயிடுமா அப்படின்றவங்களெல்லாம் நீங்கள் கத்திரி வச்சுருங்க. அப்படின்றவங்கள என்ன பண்ணுங்கள், கட் பண்ணுங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு வேணாம். உண்மையாக சொல்கிறேன். ஆவியானவர் நீ சொன்ன நடக்குமா? ஏங்க, the same spirit of Jesus is in you. அப்படியே ஒன்றா இருக்குது. வேணுமானா நீங்கள் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் எடுங்க, 17 வாசிங்க. 6ல் எல்லாரும் வேதத்தை திருப்புங்கள். அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறார். சொல்லுங்க, ஒரே ஆவி. சொல்லுங்க எல்லாரும். அவரு கிறிஸ்துக்கிட்ட இருந்த வேற ஆவியானவர், எனக்குள்ள இருந்து ஒரு வேற ஆவியானவர் கிடையாது. மா நந்தினி என்ன இருக்கு இங்கிலீஷ்ல? ஒன் ஸ்பிரிட். ஒரு பாட்டிலில் தண்ணியை ஊத்துறீங்க, அதே பாட்டிலில் ஒரு டம்ளர் பாலை ஊத்துறீங்க. ரெண்டையும் யூ கான்ட் செப்பரேட் இட். இல்லை, ரெண்டும் ஒன்னாயிடுச்சு. அதே மாதிரியே நீங்க எப்போ born again இருந்தீங்களோ அப்போ நீங்க அவரை கிறிஸ்துவுடைய ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருச்சு. கிறிஸ்துவுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்ததும் நீங்க 2 பேரும் ஒன்னாட்டதுனால பைபிள் அழகா சொல்லுது, நீங்க எப்படி இருக்கீங்களா? சொல்லுங்க எல்லாரும், ஒரே ஆவியில் இருக்கீங்க. கமான் ப்ளீஸ். ஒரே ஆவின்னு சொல்லுங்க எல்லாரும். ஒரே ஆவி. யாருடைய ஆவி அது? கிறிஸ்துவின் ஆவியும் நீங்களும் ஒன்னாயிட்டீங்க. ஐயோ கர்த்தாவே, இதை மட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்க லெவலே வேறங்க. நீங்க வேற மாதிரி ப்ரோ, தெரியுமா? பைபிளை தூக்கிக்கிட்டு இவங்க இந்த ஊழியம் சேர்த்தப்ப அந்த இதெல்லாம் தூக்கி எறிங்க. அவங்களெல்லாம் நீங்க மதிக்கவே மதிக்காதீங்கன்றனாலாம் அவங்களெல்லாம் அசட்டை பண்ணிட்டு போங்க. ஏசு அவங்களுக்காக வழக்காடுறாரு. அவங்க பாவத்திலே உழுந்தா கூட அதை பத்தி உங்களுக்கு எனக்கு வேலை கிடையாது. நாளைக்கு நமக்கு என்ன வரும்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுங்க? அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொன்னேன்? இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்? நான் 3 மெசேஜை பிரிச்சுட்டு வந்தேன். இப்போ நான் என்ன சொன்னேன்? இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ நான் முடிக்கிறேன். என்னது அது? ஆவியானவர் யாரு? அவர் எங்க இருக்கிறாரு? அவர் இருக்கும்பொழுது நீ மாமிசத்தின் கிரியைகளை அழிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அவர் உனக்குள்ள இருக்கும்போது கிரியைகள் நடக்கிறத பார்க்க இந்த உலகத்தின் சிருஷ்டிகள்லாம் ஏங்குதுன்னு சொன்னா இது மாதிரி நீங்க நல்லா கவனமா ஒரே ஆவியில் நான் இருக்கேன்னு நீங்க இருக்கும்பொழுது இந்த ஓட்டத்தை சரியா ஓடணும். நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது சடார்னு நீங்க சிக்னல்ல இது போவீங்களா? சொல்லுங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணா போவீங்களா? துபாய்க்கு போயிருக்கேன். காருக்குள்ளே இருக்கோம். அந்த பாப்பா வந்து அம்மா சுவிட்சு போனோன்னு சொல்லுது. கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. நம்ம என்ன செய்வோம்? காரை நிறுத்தி அப்படியே இறக்கி இங்கே போன்னு சொல்லுவோம். அங்கே கார் நம்பர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மெயில் வந்துடும், 50,000 நீ ஃபைன் கட்டணும்னு. எப்படி கண்ட்ரியை வச்சுருக்கிறாங்க பாருங்க. தண்டமாக இருக்கிறோம் நம்ம. என்ன கொஞ்சம் தாங்கிக்கோங்கிறாங்க. ஐயோ எனக்கு சீக்கிரம் காரை சீக்கிரம் போங்கன்னு சொல்கிறாங்களே தவிர காரை நிறுத்தி சுவிட்சு போன்னு சொல்ல முடியாதுங்க. ஒழுங்குன்றது முக்கியம். அது மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் சில ஒழுங்குகளை. எந்த உங்களை அட்டாக் பண்ணக்கூடிய மாமிசத்தின் சிந்தனைகளை உடனே நான் மாமிசத்துக்குரியவள் அல்ல, நான் மாமிசத்தின் படி படைத்தால் சாவேன்.
அல்லேலூயா, நான் ஆவிக்குரியவள் அப்படின்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் இதை சொல்லி சொல்லியாவது கொஞ்ச நாள்ல சரியாயிடுவீங்க. உடனே கிடைக்கலனாலும் ரிசல்ட்டு. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. நல்லா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேங்க, நல்லா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. விக்டோரியஸா நான் வாழுறேன் இயேசுவின் நாமத்தினால. சேலஞ்சு விரட்டி விரட்டி வந்தாலும் போடா ராஸ்கல்னு சொல்லிட்டு நான் எழுத்து நிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஒன்று சேதப்படுத்தாது. நீ காலின் கீழ் போட்டு மிதிக்கலாம் இயேசுவின் நாமத்தினால. இப்ப திருப்பி திருப்பி எது உங்களை அட்டாக் பண்ண வரும்? இது மாதிரி நீங்க ஒரே ஆவின்னு இருக்கும்போது வெளியாலெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருதுன்னா அது எப்படி வரும்? அந்த நபர் வீட்டு நபராகவே இருக்காங்க, இல்லை ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க, என்ன செய்யலாமா? வந்து வாசிச்சு நோ, வேற என்ன சொல்லலாம்? இதை நீங்க செய்யணும், நான் செய்யணும். இப்போதான் நான் சொல்லி கொடுக்க போறேன். என்ன அது செய்வீங்களான்னு எனக்கு தெரியல. 2 கொரிந்தியர் 5 இதெல்லாம் அக்கு வேற ஆணி வேற மனப்பாடம் பண்ணி வாழ வேண்டிய வாழ்க்கைக்குரிய வசனங்கள். ஒருவன் கிறிஸ்து கூட இருந்தால்ன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. 5:17 அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான்னு தெரியும். ஆனா இருக்கிறோமான்னு தான் தெரியல. வசனம் தெரியும், எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும், சொல்லவும் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் புரிஞ்சாதான் நம்ம புது சிருஷ்டியா வாழ முடியும். ஓகேவா? ரீட்டாமா வாசிக்கிறீங்களா? 15, 16, 17. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. ஏன் அப்படி சொல்றாரு? சுயநலம் அவருக்கு. ஏமா நீ உனக்குன்னே வாழாத அப்படின்னு. உனக்குன்னு வாழும்பொழுதுதான் எனக்கு பணம் இல்லை, எனக்கு பிள்ளைங்க சரியில்லை, எனக்கு வேலை நல்லா இல்லை, எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா நல்லா இருக்கும், என்ன எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்குன்னு பிழைக்காதீங்கன்னு சொல்றது அவர் சுயநலத்தில் சொல்லலை, உன்னை நல்லா வைக்கிறதுக்கு சொல்றாரு. மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருந்தா விக்டோரியஸா இருக்கலாம். ஐயோ கர்த்தாவே, ஆமென். அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். ஓகே, இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். எனக்காக அவர் மரிச்சாரு. இனிமேல் நான் ஜென்ம சுபாவத்தில் நான் வாழக்கூடாது, மரித்து உயிர் தேர்ந்தவருக்காக நான் இருக்கணும். யாருக்காக இருக்கணும்? ஜெயஸ்ரீ, நீ போய் ஓஜியில் யாருக்காக வாழ போற? இந்த ஓஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே பல்ல காட்ட மாட்டாங்க. அந்த வழியில் கத்தும்போது அவங்கள அசட்டை பண்ணுவாங்க. நீ கொஞ்சம் நண்பா தட்டி கொடுத்து அவளை அப்படி தட்டி கொடுத்து எல்லாம் ஒன்றும் இல்லை. கிரைஸ்ட் உன் கையில் தெரியணும், உன் கண்ணில் தெரியணும். ஆமென். ஓஜியே எடுக்கக்கூடாதுன்னு காலேஜில் முடிவு பண்ணிட்டு வருவாங்க எல்லாரும். ஆனால் படித்து நீட்டுக்கு படிக்கும்போது ஓஜி பிடிச்சிடும். ஏன்னா அந்த மிஸ்ஸஸ், அந்த இவங்கெல்லாம் மிஸ்லாம் இருக்காங்கல்ல, கரடு முரடாக கத்துறது. இந்த பெயினில் இந்த பொண்ணுங்க கத்துறதை பார்த்து அதுங்க கத்துறது. அவங்களுக்கு டெலிவரி பெயின் மாதிரி மாமிசத்தில். ஆனால் அதிலிருந்து நீ வேறுபட்டவளாக இருக்கணும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர்னா மற்ற பிள்ளைங்களை பார்க்கும்போது ஒரு மக்க பிள்ளைய பார்த்து இது தண்டம் அப்படி சொல்லக்கூடாது. டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இதை எப்படி சரியாக்கலாங்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? எத்தனை பேர் அப்படி இருக்க போறீங்க? நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவரை காண வராங்க மற்றவங்கெல்லாம். ஆமென். தேங்க்யூமா. அதனால மரித்தவர்களுக்கு பிழைக்காம நீங்க மாமிசத்தின்படி பிழைக்காம மரித்து உயிர் தேர்ந்த உங்களுக்காக அவருக்காக நீங்க பிழைங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். இதெல்லாம் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க ஓட்டமே தனி. ஃபர்ஸ்ட் சொன்னேன், உங்க மண்டையில் என்ன பண்ணிக்கணும்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? 5 நிமிஷத்துக்கு யோசிக்கணும்னு. என்ன அது? மாமிசத்திலிருந்து எது வந்தாலும் இதுக்கு நான் ரெசிப்ரோகேட் பண்ண மாட்டேன். உங்களை உங்க வாயை கிளறி சண்டை போடுறதுக்கோ ஒரு பெரிய குடும்பத்தில் பிளவு உண்டாக்குறதுக்கோ ஒரு பிரச்சனை வருதுன்னா இதை நான் மாமிசத்தின்படி பார்க்க மாட்டேன். ஆமென். இப்போ ஒரு பங்கு போடுறாங்க, பாகப்பிரிவு நடக்குது, அங்கே ஒரு சண்டை வர மாதிரி இருக்கு, நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் தானே எனக்கு வழக்கானுன்னா நீ ஜெயிச்சுக்கமா, நீ பெரிய ஆளா இருக்க, நான் எதுக்குமா உனக்கு அப்படின்ட்டுவாரு. ஆனா நீங்க மட்டும் அவர்கிட்ட விட்டா பேட்டில் பிலாங்ஸ் டு மீன்னு அவர் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. உடனே வரணுன்ற நான் அந்த மாமிசத்தின்படி வரும்பொழுது உடனே கர்த்தர் பார்த்து வரணும் பழகுங்க. அதே மாதிரி இங்க சொல்ற ஒரு ஆளு, இந்த பொல்லாத ஆளு அப்படின்னு நமக்கு வருது இல்ல, உடனே
உங்களுக்கு அப்படி வரும், எனக்கெல்லாம் வரும். ஏங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு பாப்பா வந்துங்க என் பிள்ளையும் என்னையும் சமைச்சிட்டு போகிறான்னா எனக்கு எப்படி வரும் சொல்லுங்க? இவளுக்கு நம்ம இவ்வளோ செஞ்சு இவன் வந்து சமைச்சிட்டு போகிறாளேன்னு தானே வரும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவளை மாமிசத்தின்படி பார்க்காத. பாருங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஒருவனை மாமிசத்தின்படி அறியோம். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் டீச்சிங்காக தெரியும். ஆனால் ஏபிசிடியை தெரிஞ்ச பிள்ளைங்க அல்ஃபபெட்ஸ் படிச்சிடும் எடுத்து அழகா. இது ஒரு அல்ஃபபெட் தான், இது ஆவிக்குரியவங்களுக்கு. அல்லேலூயா. ஒருத்தரையும் இப்போ இன்ப ஆண்டி ஒரு பொல்லாத பொம்பளைங்க, பைபிளை தான் பேசுகிறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு வைங்களேன், மாமிசத்தின்படி அவங்க சொல்கிறத நான் இன்ப ஆண்டி அப்படி பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உடனே சொல்லணும். என் இடத்துல வேற யாரை வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்காரையே வைங்களேன், உன் மருமகளையும் வைங்க, வேற என்னது? ஒரு டிரைவரு ஒரு டிரைவர் என்கிட்டங்க இன்னொரு முக்கியமான வெளிப்பாடு ஒன்று கிடச்சிருக்கு. ஒரு டிரைவர் வந்து என் காலில் விடுறான், பிரதர் வெளிநாட்டுக்கு போனால் நான் வந்து காசை கொடுத்துருவேன், காசு கொடுத்துருவேன், நீங்கள் ஏதாவது ஒரு காசு இருந்தால் ஒரு 30,000 கொடுங்கங்கிறான். காசு இல்லை, ஒரு நகையாவது கொடுக்காங்கிறான். அப்போ தாங்க ஜிஆர்டியில் வாங்கிங்க நகையை கொண்டு லாக்கரில் வச்சுக்க. உடனே நினைக்கிற காருண்யா ஒரே நேரத்தில் 2 தோடா போட போகிறா. நீதிமான் இறங்கி, அப்போ பார்த்து ஒரு வசனம் வருது நம்மளுக்கு, நீதிமான் இறங்கி கட்டாயம் மீட்டு கொடுத்துருப்பா, நான் ரொம்ப வசதியானவன் இல்லைப்பா, இது ஒன்று இருக்குது, நீ எடுத்துகிட்டு போ, கொடுத்துரு. அக்கான்னு காலில் விழுறான், கையெடுத்து கும்பிடுறான். துபாய்க்கும் போயிட்டான், துபாய் சவுதிக்கு போயிட்டான். போயிட்டு அங்கேருந்துலாம் கால் பண்ணுறான், கண்டு காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க, என்ன நகையை மீட்டு கொடுத்துரு என்ன அப்படிங்கிற. சரிக்கா சரிக்கான்றான். கொஞ்ச நாளில் பார்த்தா இங்கே வந்துட்டான். அந்த ரபிக்கும் இவனுக்கும் ஏதோ ஆகலைன்னு வந்துட்டான். வந்துட்டுங்க அவன் டிபிலெல்லாம் என்ன இருக்குது, 5-6 மாடை வச்சுட்டு கறக்கிறது என்ன, பால் இது பண்ணுறது என்ன. எங்க கடன்னு வாங்கினா கடன் தானேங்க, கடன்னு வாங்கினா கடன், நீங்கள் சும்மா கொடுத்தா வேற. ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் பிரதர். அவங்கள எனக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க எனக்கு ரொம்ப நல்லவங்க. அவங்ககிட்ட போய் நான் என்ன செய்யலை, நீங்கள் தானே அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணால் நான் இவங்களை என்ன செஞ்சுடுவேன், நான் அந்த உலகத்தில் யாரையுமே இழக்க விரும்ப மாட்டேன். பிடிக்கலன்னா சென்னை சில்க்ஸில் வராங்க, எப்படி இருக்கீங்க பிரதர், அப்படியே அதை வச்சுக்கணும். நம்ம உடனே மூஞ்சை திருப்பிட்டு போகக்கூடாது. அதனால் இவங்களை நான் பார்க்குறேன், இவங்ககிட்ட நீங்கள் தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னு ஒன்றும் சண்டை போடலாம். ஆனால் திருப்பி அவனுக்கு அடிச்சு, எப்பா என் நம்பரை எடுக்கல, வேறு நம்பரில் இருந்து தான் எடுக்கணும். அப்போது ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு, இப்போ அவனை நீ மாமிசத்தின்படி பார்க்காத, அவனுக்கு ஜெபம் பண்ணு. அந்த கவலை இப்படி நகை எடுத்துட்டான், இன்றைக்கி வந்து 50,000 ஆச்சு, 60,000 ஆச்சு, இது அப்படிங்கிற கவலை எனக்கு என்ன ஆயிடுச்சுங்க, என்னங்க ஆச்சு, வெடுக்குன்னு போயிடுச்சு. நகை வரல, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா இருக்கு, என்னத்தை நான் இழந்தாலும் கர்த்தர் எனக்கு தருவார். நான் வந்து இறக்க தான் பட்டேன். ஏழையை நியாயஸ்தலத்தில் அக்யூஸ் பண்ணாதுன்னு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு அந்த வசனம் இருக்காமா? ஏழையா இருக்கிறான்னு அவன்கிட்ட காசு இல்லை, நீ வாங்கின கொடுக்குறிய, அவன் எப்படியாவது தான் கொடுக்கணும், கொடுக்க மாட்டேங்கிறான். அல்லேலூயா. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, மாமிசத்தின்படி நீ எந்த மனுஷனுமே பார்க்காதங்கிற டெஸ்ட் உங்களுக்கு வருதுன்னா நீங்க அடுத்த லெவலுக்கு போக போறீங்க. காட் எனக்கு அது சொல்றாரு. இதை மாதிரி நீ பழகுற, இதை மாதிரி நீ உட்கார்ந்து என்னோட இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு, உன்னை சூப்பர் நேச்சுரலா நான் கொண்டுட்டு போக போறேன்றாரு. ஏன்னா இந்த பைபிள் சூப்பர் நேச்சுரல். தண்ணியில இரும்பு மிதக்குமா? 5 அப்பத்தை 5000 புருஷர்கள் சாப்பிட முடியுமா? வெறும் மொட்டை தண்ணி ராட்சசமா மாறுமா? சொல்லுங்க, மாறாது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்தது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க பிள்ளைகளா? அவங்க யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்கெல்லாம் யாருமா? பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரர்கள்ன்ற கை தட்டுங்க, அவளுக்கு கை தட்டுங்க. வசனம் எங்க இருக்கு தெரியுமா? எபிரேயர்ல 3 எடுங்களேன், 3:5 வசிங்க. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய். பணிவிடைக்காரன்றதுக்கு இங்கிலீஷ்ல சர்வன்ட் இருக்கு. அவ பழைய ஏற்பாட்டுல எலியா கிங் மேக்கரா இருந்தாலும் அவனை காட் என்னவா பாக்குறாரு? சர்வன்ட்டா. எலிசாவை என்னவா பாக்குறாரு? சர்வன்ட்டா. மோசஸையே பார்த்தாரு 500 தடவை. கர்த்தருக்கு முன்னாடி கர்த்தர் மோசையை நோக்கி 500 தடவைக்கு மேல இருக்கு. அவனையும் காட் எப்படி பாக்குறாரு? சர்வன்ட்டா. ஆனா உங்களை எப்படி பாக்குறாரு? எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார் அவர்கள் தேவனுடைய பிள்ளை. ஐயோ, நீங்க தேவனுக்கு பிள்ளைங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை. அப்படி you are not a servant.
அப்ப அப்பா அதெல்லாம் நீ தான் அனுபவிக்கணும். நீ வாயை திறந்து பேசுனா, நீ வாயை திறந்து உற்சாகமா அவரு மாதிரி அவருடைய ஆவிதான் ஒன்னா இருக்குது உனக்கு. அவரும் நீனும் ஒன்னா இருக்கீங்க ஒரே ஆவியில். அப்படி பேச பேச மாமிசத்துல என்னை நினைக்காம இருந்தனா எல்லா சிட்டியும் உனக்கு அடங்குங்கிறாரு. நம்ம எங்க கோட்டை விடுறோம்? என்ன சொன்னீங்க, என்னை யார் வீட்டு பிள்ளை நினைச்சிங்க அப்படின்னு சண்டை போடுறோம் இல்ல. ஏன்னா அவங்கள மாமிசத்தின்படி பார்க்கறது கிடையாது. உடனே அவங்க அந்த பர்சனே வரல, அவங்க மெசேஜோ ஏதோ ஒண்ணு வரும்போது உடனே அந்த மாமிசத்தில் நினைச்சு அந்த கண்ணு பாக்குது, உள்ள போகுது, அது மண்டையில போய் திருப்பி கவலையா மாறுது, பெரிய சண்டை நடக்குது. உடனே நினைக்கணும், நான் இப்படி நினைக்க மாட்டேன் மாமிசத்துல இருந்து. அடுத்து என்ன நினைக்கணும்? பாவம், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு நினைங்க. உங்க மூலமா பெரிய பெரிய மிரக்கல் காத்திருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க பழகி பாருங்களேன். நிஜமா சொல்றேம்மா, எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அது மகனா இருந்தாலும், மகளா இருந்தாலும், புருஷனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், குடும்பத்துல யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ட்டு சிரிச்ச முகமா இருக்க பழகுங்க. காரியங்கள் கைகுடி வரதை நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா ஆவியானவர் அதை விரும்புறாரு. அப்பதான் அவர் வெளிப்பட முடியும். மாமிசம் சாக சாக ஆவியை வெளிப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வெளியரங்கம் ஆயிடுச்சு. சில விஷயங்கள் நம்மள என்ன பண்ணணும்னா, இப்போ இதெல்லாம் பழகணும். நீங்க இதெல்லாம் என்ன செய்யணுமா? மாமிசத்தின்படி நினைக்க மாட்டேன், மாமிசத்தின்படி எந்த மனுஷன் நான் பார்க்க மாட்டேன். இவங்க காட்ஸ் கிரியேஷன், அவ்வளோதான். இவங்க யாரு? கிரியேட்டட் பை காடு அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு அப்படின்னு நம்ம விதண்டாவதும் லாஜிக் பேசக்கூடாது. அந்த மாதிரி பேசுறவங்க சட்டவாதிகள். இங்கிலீஷ்ல இருக்கு சட்டவாதிகளுக்கு, பாரசிஸ்க்கு இருக்கு லீகலிஸ்டிக் பர்சன். சட்டத்தை வாதம் பண்றது. அவங்க இதை செஞ்சாங்க அதனால இதுதான் அது கிடையாது. நம்ம ஆண்டவர் உடனே உங்க மைண்ட்ல அமைதியாரு, நம்ம மேல தப்பு இல்லதான், அமைதியாருன்னு நீங்க வீட்டுல சொல்லணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். நோ டாடி, தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் தான் பூமியை சுதந்திரிப்பாங்க. சொல்லுங்க, தேவனுடைய புத்திரர் யாரா இருப்பாங்க? சமாதானம் பண்றவங்கன்னா, இப்ப ட்ரெயின்ல ஒரு கண்டக்டர் ஒருத்தன் அடிச்சுட்டான். ட்ரெயின்ல இதுல பஸ்ல போறேன், கண்டக்டர் அடிச்சுட்டான். கண்டக்டர் பஸ்ஸை நிறுத்தி நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொண்ணு டிரைவர்கிட்ட அனௌன்ஸ் பண்றான், பிரதர் விட்டுருங்க பிரதர், நீங்களும் பேச தப்பு நான் சொல்றேன். எனக்கு அடங்கிட்டான். எனக்கு என்ன பஸ் போய் சேரணும் இல்ல மேடம் அப்படின்னு இது சொல்லிட்டு இருக்கான். அந்த சமாதானம் இல்லை இதுன்ற நான். ஹலோ விட்டுருங்க பிரதர், விட்டுருங்க விட்டுருங்க அவரை விட்டுருங்க, அந்த மாதிரி சொல்றோம்ல, அந்த வார்த்தை கிடையாது சமாதானம். இந்த சமாதானம் என்னன்னா, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட கோணத்துல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கோணத்துல அந்த இடத்துல நீ சண்டை தான் போடணும், ஆனா அந்த இடத்துல நீ வாயை மூடி இருக்க பாரு, அதுதான் சமாதானம். அதுதான் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன். ஏன்னா நம்மளால அப்படின்லாம் இருக்க முடியாது. நான் சொல்ற சமாதானம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? let there be peace. அது என்னவா சொன்னார் இங்கிலீஷ்ல? இறையாதேன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னமா இருக்கு? be still. ஒரு இடத்துல பீஸ் அப்படின்னு இருக்குமா? பீஸ்ன்னு இருக்கா இல்லையாமா? ஒரு இடத்துல ஒரு வெர்ஷன்ல PEAC இருக்கு. பீஸ் என்ன நமக்கு தெரிஞ்ச தமிழாக்கம். ஆனா அந்த அந்த பெரிய பிரச்சனையை நீ எங்கிட்ட விட்டுருங்கிறது தான் அந்த பீஸ். பீஸ்னா என்னங்க? நான் கண்டக்டர்ட்ட இது பண்ணாதீங்க விட்டுருங்க பிரதர் அப்படிங்கிறதா? அது உலக பிரகாரம் பஞ்சாயத்து பண்றதுங்க. ஆனா பீஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரச்சனையை அவர் பார்த்துக்குவார், அவரு மாதிரி டீல் பண்றது. புரிஞ்சுச்சா? இப்போ இதுல நம்ம நிலைச்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடுறேன். இதுல நிலைச்சிருக்கிறதுக்கு, எதுல நிலைச்சிருக்கிறதுக்குமா? இந்த மாமிசத்தை நீயா நானான்னு கேட்கறதுக்கு. இவங்க ஒரு இது சொன்னாங்க பாருங்க, சிற்சிகளில் ஒரு ஃபிக்ட்ரியை பத்தி சொன்னாங்க பாருங்க. அதுல எவ்வளோ மெசேஜ் நான் கேட்டிருக்கேன். ஃபிக், அத்திமரம், அத்திமரத்தை குறித்து நிறைய மெசேஜ் கேட்டிருக்கலாம். அந்த மார்க் 11th சாப்டர்ல அது இருக்குது. அதை எடுக்கிறீங்களா? அவருக்கு என்ன வந்துச்சு? அவருக்கு என்ன வந்துச்சு? ஏன் அவர் தாங்கக்கூடாதா? அது மாதிரி இன்னைக்கு உங்க மேல பசியா இருக்கிறாரு அவரு. அவருக்கு ஒரு பசி. அதுக்கு பிறகு உட்காந்து எப்பா அந்த கனி இல்லை வேற எங்கேயா கூட்டு போப்பா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிடுறாரா? சொல்லுங்க. அவருடைய பசியே வேற மாதிரி. அவருக்கு பசி உண்டான உடனே ஏன் அவர் எங்க ஹால்ட் பண்ணிட்டு வராரு? பெத்தானியால யார் இருக்கா?
அது கரெக்ட் ஆன்சர். நீங்க மார்த்தாவை தான் சொல்லணும். அவ தான் உட்கார சோறு போடுவா. அப்ப சாப்பிட்டு தானே வந்திருக்கணும், எப்படி பசிக்கலாம்? சரியா? ஆனா பசி உண்டாயிற்று. அப்ப வந்து அவர் ஒண்ணு தேடுறாரு. என்னமா செய்யறாரு? ரொம்ப கவனிங்க. ஏன்னா இது வாழ்க்கையில எனக்கு சொல்லி கொடுத்து நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை, இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்துன்றதுக்கு இலை இருந்ததுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. கனி இல்லாததுக்கு கனி உள்ள வாழ்க்கை நீ வாணுங்கிறதுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. உங்களையே நீங்க மாமிசத்திலிருந்து வெளியரங்கமா ஆவிக்குள்ளாக்குறதுக்கான சக்தி அது உள்ள இருக்குன்னு சொல்றேன் நான். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ புத்திரன்றதை வெளிப்படுத்துறதுக்கான சக்தி அது உள்ள இருக்குதுங்கிற நான். அகப்படுமோ? வாசிங்க. தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியால், அங்க நல்லாவே தெளிவா அத்திப்பழ காலமா இருக்கிறபடியால்னு இருக்குல்ல, இராதபடியால்னு வேற இருக்கு. ஓகே. அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியால், ஒரு பூ வர்றதுக்கு ஒரு முக்கு இருக்கு. இது இன்னும் கொஞ்ச நாள்ல கனி கொடுக்குங்கிறதுக்கு ஒரு சைனே கிடையாது. சரியா? இதெல்லாம் வார்த்தைகள் உங்களுக்கு ப்ரொஃபட்டிக்கலா வரப்போகுது. ஒண்ணுமே இல்லை, முக்கு இல்லை, சின்ன பூ இல்லை, அது காய்த்து கனி கொடுக்கறதுக்கான எதுவுமே இல்லை. கல்யாணத்துக்கு நடக்கிறதுக்கு எதுவுமே சைனே இல்லை. வேலை கிடைக்கிறதுக்கு எதுவுமே சைன் இல்லை. குடும்பம் சமாதானம் ஆகிறதுக்கு எதுவுமே சைன் இல்லை. பணம் இவ்வளோ தேவை இருக்கு, ஆனால் சைனே இல்லை. வராரு வந்து அப்பொழுது இந்த அவர் இருக்கிற இடத்துல நீங்கள் நானும் இருக்கணும். இந்த பிரச்சனை என்னன்னு நான் இப்போ சொல்லிட்டேன். ஒரு சைனுமே இல்லை, ஒன்றுமே நடக்குமான்னு தெரியல. வீட்டோட லீஸ் முடிஞ்சு போச்சு, எங்களை தூக்கி எறிய போறாங்க, எங்க வீடு கட்ட போறோம்னு தெரியல, எதுவுமே தெரியல. பிக் கொஸ்டின் மார்க். குழந்தை பிறக்குமான்னு தெரியல, கல்யாணம் ஆகுமான்னு தெரியல, ஏதாவது அகப்படுமோன்னு இருக்கா பாப்பா? அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். அவரு இந்த மரத்துல கனி இல்லை, இது முதல் இனி ஒரு காலம் கனி புசிக்காதிருக்கிறவனா, அது என்ன கனி? அத்திக்கனி இல்லை. யோசிங்க. நான் கேட்குற கேள்வி புரியுதாம்மா? இல்லை, அங்கே வந்து அகப்படுமோ அப்படின்றது என்ன? அதுமா அம்மா நான் உங்களுக்கு குழு கொடுக்குறேம்மா. அகப்படுமோ அப்படிங்கிறது என்னம்மா? அகப்படுமா? இந்த பேப்பர் வந்திருக்கு, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது என்னம்மா? எக்ஸ்பெக்டேஷன், ரிசல்ட் எதிர்பார்க்கறது. அப்ப அங்க அது மாதிரி இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப என்ன நடக்கு? டிசப்பாயின்மெண்ட். தட் இஸ் வாட்? டிசப்பாயின்மெண்ட். கிடைக்காது, இது நடக்காது அப்படிங்கிறத. அந்த கனி என்ன கனி அவருக்கு? அவரோட கனி அங்க என்னம்மா? இப்போ அது கிடைக்க, அந்த கனி அத்திப்பழம் தான், அது கிடைக்காது. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களை அந்த எக்ஸ்பெக்டேஷனை அவருக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த எக்ஸ்பெக்டேஷன், ஏன் இலை இருந்தால் கனி இருக்கும் அத்தி மரத்துல. அப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு இனிமே என்ன இல்லை? வேலையை எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அப்ப எக்ஸ்பெக்ட் பண்றத முடியாத ஒரு கனி. என்ன கனி அது? டிசப்பாயின்மெண்ட் என்ற ஒரு ஃப்ரூட். அது என்ன ஃப்ரூட்? அது என்ன ஃப்ரூட்? அது உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரூட் இருக்கா? ஹார்வெஸ்ட் தான் ஃப்ரூட். டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரூட் இருக்காமா? அவங்க ஹார்ட்டை தாங்க தெரியும். அவ்வளோ வேதனைகள் வெளியில தெரியாது. இவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா இவரால் இனிமே பிரயோஜனமே இல்லை. டிசப்பாயின்மெண்ட் ஒரு ஃப்ரூட் இருக்கு உங்களுக்கு. இந்த பயோடேட்டா கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, வேலை கிடைக்கல. இந்த பயோடேட்டா கொடுத்து அவங்க அப்படியே கிடப்புல போட்டாங்க. இந்த வேலையை நான் ஹைலி குவாலிஃபைடா இருக்கேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல. இதெல்லாம் என்ன ஃப்ரூட்டுங்க? டிசப்பாயின்மெண்ட்ன்ற ஃப்ரூட்டை பார்த்து அவர், இது முதல் இனிமே இந்த டிசப்பாயின்மெண்ட்ன்ற கனியை நீ புசிக்க மாட்டேன்றாரு. இது முதல் இனி நீ டிசப்பாயின்மெண்ட்ன்ற கனியை நீ புசிக்க மாட்டேன்னு உன்னை பார்த்து சொல்லிக்கங்கிறார். இனிமே இந்த புருஷன் அப்படி இருக்க மாட்டார், இனிமே இந்த பிள்ளை அப்படி இருக்காது, இனிமே என் மகள் வாழ்வாள், என் மகள் வாழ்க்கைப்படுவாள், நான் பிள்ளைகளை பெற்றெடுப்பேன். இந்த ஒரு காரியத்துக்கு தாங்க அவர் என்ன செய்யறாரு? அந்த டிசப்பாயின்மெண்ட்ங்கிற ஒரு கனியை சபிச்சிட்டாரு. என்னத்த சபிச்சாரு?
அதோட ஃப்ரூட் என்ன, அந்த இடத்துல அவரோட ஃப்ரூட் என்ன? நல்ல கனி, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். அது என்ன கனி? அது கெட்ட கனி. என்ன கனி? கெட்ட கனி. டிசப்பாயின்மெண்ட் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? அதை நீ என்ன பண்ணுங்கிறாரு? தட்டி தட்டி தாளாட்டாத. என்ன பண்ணு? கர்ஸ் பண்ணு, கர்ஸ் பண்ணு. உன்னை தூங்க போட்டுருது, உன்னை படுக்க போட்டுருது, உன்னை பைபிள் படிக்க விட மாட்டேங்குது. ஒரு சாணி ஏறா ஒரு முனம் சறுக்குது. அதை என்ன பண்ண போறேன்னு கேட்குற. டிசப்பாயின்மெண்ட் நீ என்ன வச்சுட்டு இருக்க? கர்ஸ் பண்ணு இயேசு நாமத்தில். அப்படியே அதையே நினச்சி நொந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல டிசப்பாயின்மெண்ட். அந்தங்கிறது உங்க பிரச்சனைங்க. ஹலோ, அந்த அந்தங்கிறது என்னங்க? ஏன் பிரச்சனை, உங்க பிரச்சனை. அந்த டிசப்பாயின்மெண்ட்ல அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கனியை நீ புசிக்க கூடாது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எத்தனை பேர் செய்ய போறீங்க? உங்களுக்கு அப்படிலாம் இல்லையா? எனக்குலாம் கவுண்ட் பண்றதுக்கு இல்லை, நிறைய இருக்கு. ஒருவேளை நீங்க வெளியில சொல்லாம இருக்கலாம். I never eat the disappointment fruit in the mighty name of Jesus. அப்படின்போது ஹோலி ஸ்பிரிட் ஆக்டிவ் பர்சன்ஸ் ஓடி போய் செஞ்சிருவாரு. ஹல்லேலூயா. பிள்ளை படிக்கல, பிள்ளை இதை செய்யுது, பிள்ளை அதை பண்ணுது, கீழ்ப்படியில. இந்த லொட்டோஸுக்கெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. அது உன்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணுது. அந்த டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரூட்டை நீ கர்ஸ் பண்ணி அனுப்பிடு. அவர் கர்ஸ் பண்றவரா? நெகட்டிவ்ஸை கர்ஸ் பண்ணுவார். நீ நல்லா வாழணும் அவருக்கு. ஹல்லேலூயா சொல்றீங்களா? நான் என்ன வேரோடு அந்த ஒரு கவலை வருது இல்லை, அந்த கவலையை கொஞ்சமா அப்போதைக்கு மட்டும் எடுக்காத, வேரோடு எடுத்து. ஏன்னா அது கொஞ்ச நாள் இருக்கு, திருப்பி அது முளைக்கும். ரூட்டு காசு என்ன? 4 பேர் ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளை கேட்குறாங்க. இதெல்லாம் மைண்டு திங்க் பண்ணுது. நல்ல ஒரு கைனகாலஜிஸ்ட், கோல்டு மெடலிஸ்ட்டுமாவோ, அவளுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்து டாக்டரு அவனுக்கு கல்யாணம் பண்ணினாலும் இவ ஹையாக இருக்கா. அவன் எப்படி இருக்கான்னா, அவன் ஏதோ ஒரு சப்ஜெக்டை படித்து அவனும் பிஜி தான் இருக்கான். ஆனால் இவ ரொம்ப பிஸி விமனாக ஹாப்பியாக இருக்கா. ஒரு குழந்தை இருக்குது அவளுக்கு. அந்த காது குத்து இவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, எல்லாம் இவனை 2 பேர் போகும்போது இவளையே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நடந்ததுங்க இது. இவளையே கூப்பிடுறாங்க, பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவன் அந்த கோபத்தை இவகிட்ட காட்டுறான், மனைவி கிட்ட. இவளை வந்து ஹராஸ் பண்ணுறது, அவளை வந்து இது செஞ்சால் நல்லா இல்லை, அதை செஞ்சால் நல்லா இல்லை, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்கிறது. இது ரொம்ப செல்வ சீமானா ஓவியனமாக வளர்த்துருக்குறாங்க அந்த ஒரே பொண்ணை. என்ன உடனே அம்மா இப்படி என் பிள்ளை ஏதாவது சொன்னா உடனே என்ன பண்ணுவேன்னு அவங்க அப்பா வந்து ரெக்கமெண்டுக்கு வந்துட்டு. அப்பாலாம் வரக்கூடாது ரெக்கமெண்டேஷனுக்கு, தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தான் புத்தி சொல்லணும். அப்போ வந்து இவன் பேசின உடனே இவன் என்ன பண்ணிட்டான், இவன் பிள்ளையும் இவளையும் விட்டுட்டு இவன் வெளியில் வந்துட்டான். ஒரு வளைகாப்புக்கு ஒரு காது குத்திக்கு தான் போயிருக்கா அன்னைக்குன்னு. காது குத்தி போனது அவர் வரலையா? பிரிஞ்சிருக்கியா? அவர் வரலையா? எவ்வளோ வருஷமா அப்படின்னு கேட்டுங்க. அந்த குழந்தைய விட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. கோல்டு மெடலிஸ்ட்டு, படித்த முட்டாள், கோல்டு மெடலிஸ்ட்டு, பிஜி ஓஜி. நம்மளாம் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். ஆனால் எதையும் தான் போனால் போகட்டும் போட. அல்லேலூயா. உன்னை தலையில் தாங்கினா என்ன, கீழே போட்டு பிச்சானே என்ன ஒருத்தர் வேல்யூவாக வச்சுக்கிறாரு. உடனே ஒரு பொண்ணு என்ன செஞ்சுருக்கணும், அப்பா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு என்ன உடனே அவருக்கு பொறாமல் வருது, அதை வருது இல்லை. நான்லாம் சில பிள்ளைகளெல்லாம் நடத்திருக்கேன். உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப கம்மியாக அவருடைய சப்ஜெக்டில் இருப்பார். இவ வந்து எக்ஸாமினர், அவள் கொஸ்டின் எடுக்கணும், எக்ஸாமினர். அப்போது நீ பொறுமையாக போமா, அமைதியார் அப்படின்னும் போது இவளுக்கு தேடி யாராவது அவரை கேளுங்க அப்படின்வா. எப்படி சொல்லுவா, அவர் இருக்கார், அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட கேளுங்களேன் கொஞ்சம் அப்படின்வா. இவர் கேட்குறாரு என்ன. அப்போ அந்த குடும்பத்தில் ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சு, ஏற்றத்தை. இப்போ எப்படி இருக்காங்க? அது யார் கையில் இருந்தது? மாமிசத்தின்படி அவனை பார்க்கல, அவனுக்கு வருது புசு புசுன்னு வருது. என்னன்னா நம்ம ஒருத்தர் உட்காந்துருக்க இவளையே போய் ஆனர் பண்ணுறாங்கல்லான்னு. அப்போ இப்படிலாம் இருந்தால் தாங்க இதெல்லாம் இயற்கை இயங்குதுங்க. நம்ம என்னவோ அந்நிய பாஷை பேசுகிறோம், மீட்டிங் போகிறோம், கையை தூக்குறோம், காலை தூக்குறோம், ஆடுறோம், பாடுறோம். நோ, சிருஷ்டிகள் நீங்கள் கர்த்தருடைய ஆவியில் இருக்கிறத எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த குடும்பம் நல்லா இருக்கு. அவர் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், இவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறார் அப்படின்னா. ஆமாப்பா, நான் வந்து பெரிய படிப்பு, நான் வந்து இது, அது எப்படி நாங்கள் இது பண்ணுவோம், அது எப்படி இப்படி பண்ணுவோம், அவர் டிப்ளமா, அவர் இது, நான் என்ன படிச்சிருக்கேன், இதெல்லாம் கூடாது. சண்டைக்கு ரீசன் பண்ணீங்கன்னா நீங்கள் மாமிசத்தின்படி பிழைக்கிறீர்கள். என் பொண்ணை நான் எப்படி வளர்த்து துபாய்க்கு அனுப்பிச்சேன், என் பொண்ணு துபாய்க்கு போனால் என்ன? மாமிசத்தில் எதையுமே யோசிக்காதீங்க.
மாமிசத்தின்படி யாராவது டாமினேட் பண்ணால் அவங்கள மாமிசத்தின்படி பார்க்காதீங்க. பிலிப் வந்து ஐயா ஜீசஸ் இந்த ஃபாதர் காடை மட்டும் காட்டுங்க அப்படிங்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறாரு? என்னப்பா இவ்வளோ நாள் நான் கூட இருக்கிறேனே தெரியலையா? அப்போ அவன் பார்வெல்லாம் என்ன இருக்கு? இவர் ஃபாதர் காட் என்னோட பிதா இருக்கிறாருன்னு சொன்னது அவனால ஏற்றுக்க முடியல. மாமிசத்தின்படி தான் அவன் இருக்கான். நீ இவ்வளோ நாள் இருக்கிறியப்பா, மாமிசத்தின்படி இருக்கேன்னு துக்கப்படுறாரு. எதையும் சொல்லுங்க, முடிவுக்கு வந்துட்டேன் நான். எதையுமே இந்த மெசேஜில் என்ன தெரிஞ்சிருக்கீங்க? ஒன்று, உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு மாமிசம் செயல்படும். மாமிசத்தை என்ன பண்ண போறீங்க? 5 நிமிஷத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னன்னு? மாமிசத்தின்படி நான் நினைக்கக்கூடாது அப்படின்னு. அடுத்து ஒரு நபர் உங்களை இப்போ டிரைவர் சொன்ன பாருங்க, இவங்க இழிச்ச வாய்த்தனமா விட்டா நம்ம இருக்க முடியுமான்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. கர்த்தர் நமக்கு எல்லாம் தருவார். சண்டை போட்டுக்கிட்டு இதை பண்ணிட்டு இருக்காது. அப்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நம்ம இருக்கிறோங்கிற ஒரு கட்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. யாரையும் மாமிசத்தின்படி பார்க்கக்கூடாது. அப்படி உடனே என்ன வச்சா அது அடுத்தது ஒப்புரவாக்குதல்னு ஒன்று இருக்குது. அது அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னேன்? அத்திமரத்தை சொன்னேன். உன்னை எதெல்லாம் டிசப்பாயின்மெண்ட்ங்கிற ஒரு ஃப்ரூட்டை கொடுக்குதோ கெட் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா. இந்த மரத்தை போய் சமுத்திரத்தில் போனால் போகுமா அப்படின்னு மாமிசத்தின்படி அதை நினைக்காதீங்க. சமுத்திரம் மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை எங்கே போகுமா இதுன்னா கூட தள்ளுண்டு போனால் போகும். டிசப்பாயின்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அது உங்களை விட்டு ஓடியே போகும். கர்த்தர் உங்களை அவ்வளோ நேசிக்கிறார். God loves you. God bless you. God be with you. ஆட்கள்